ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் சாப்பர் அப்படின்ற இந்த வெஜ் சாப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அரைஞ்சி கொடுத்துருது. இப்போ வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், இது பிளேடு. ஸோ இது தனியாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ஓட்டை மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே ப்ளக்இன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணேன். ஸோ இது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக இந்த இது இருக்குது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இதுவாகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இதுக்குள்ளே போடணும். இப்போ வெங்காயம் இல்லாமல் பண்ணி காமிக்கிறேன், வெங்காயத்தோட நெக்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருந்துச்சுன்னா பிளேடு உங்களுக்கு சீவர்றது தெரியும்னு நினைக்கிறேன். பிளேடு சீவர்றது தெரிஞ்சு பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து வெங்காயம் கட் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை இசுக்கிற மாதிரி இருக்கும். இதை இசுக்க உள்ள வெங்காயம் கட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம உள்ளே போட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ என்கிட்ட 2 பேஸ்கெட் நான் 2 ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஆகுது. ஸோ மொத்தமாக வந்து 2 வாங்கினீங்கன்னா 400 ருபீஸ். ஸோ 1 வாங்கினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வருது. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப் லிங்க், நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக நான் வந்து இப்போது தனியாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெங்காயம் இருக்குது. ஸோ இதை வந்து கட் பண்ணி உள்ளே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 வெங்காயத்தை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி அகைன் போடலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது இந்த தனியாக இந்த பிளேடை எடுத்து அந்த உள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எதாவது டவுட்டு தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ வெங்காயம் இப்போ பாருங்கள், வெங்காயத்தை எடுத்து உள்ளே போட்டுறேன். மொத்தம் 4 பீஸு 4த்தையும் உள்ளே போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சென்டராக இதை வச்சு ஜஸ்ட் லாக் பண்ணணும். ஓகே, லாக்டு. ஸோ இப்போ இது லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வெங்காயம் உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணலாம். ஸோ அந்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையை வந்து மேலே வச்சுன்னு பிடிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிடணும். ஸோ போதுமான அளவு உங்களுக்கு எவ்வளோ கட் பண்ணணும்னு தோணுதோ அவ்வளோ சிறுசாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் சிறுசாக வேணும்னா இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணலாம். பட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க. இது வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்களா, இப்போ கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எடுக்கிறதுக்கு. பட் நீங்கள் அவ்வளோலாம் சிம்பிளாக பண்ண தேவையில்லை. இந்த பிளேடை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பிளேடு எடுத்து தனியாக வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அகைன் பவுலில் போட்டு நீங்கள் வந்து இன்னும் வேணும்னா இன்னும் கட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ இது வெங்காயம் வந்து எவ்வளோ அளவில் கட் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் எம்டியாக தான் இருக்குது, எதுவும் இல்லை. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முழு வெங்காயத்தை எவ்வளோ எப்படி கட் பண்ணுன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, கேமரா ஓகே, டன் பக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை 4 இந்த சைடு ஒன்று இப்படி ஒன்று கட் பண்ணிடுங்க. ஸோ ஓகேவா? இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பீஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படி சென்டராக இப்படி வச்சுக்கிட்டு 2 பீஸ் ஃபினிஷ்டு. ஸோ இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை இப்படி வச்சுட்டு சேம் இதே வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக இப்படி கட் பண்ணிடுவோம். ஸோ 2 பீஸ் நம்ம கட் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பீஸ் அதே மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இந்த 4 பீஸை வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போடுறது இருந்தால் போடுங்க, இல்லை அப்படியே போடுறது இருந்தாலும் போடுங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே எடுத்து உள்ளே போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி பிளேடை ப்ளக்இன் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்புறம் பிளேடு போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிளேடு ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ப்பாக தான் இருக்குது பிளேடு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வந்து இந்த ரீஜன் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போய் சொருகணும், ஏன்னா அங்கே தான் ப்ளக்இன் கொடுத்தோம். உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த 4 பீஸ் வெங்காயத்தை வந்து உள்ளே போட்டுடலாம். ஓகே, 4 பீஸ் வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி. ஸோ இந்த மூடியை கரெக்டாக இங்கே இருக்கிறது பார்த்திங்களா? ஸோ இதில் வந்து இந்த மூடியை சொருகிற மாதிரி வரும். சிம்பிளாக இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இது சென்டராக வச்சுக்கோங்க, ஏன்னா அதனால தான் வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போட வேணான்னு சொன்னேன். ஸோ இப்போ போட்டு இது க்ளோஸ். இப்படி ஒரு லாக் இப்படி திருப்புற மாதிரி வரும். ஸோ இப்படி ஒரு லாக் திருப்புற மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு, ஓகேவா, மேலே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஓகே, பிளேடு நவுந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பிளேடை சரி பண்ணிவிட்டு இப்போ அகைன் கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடியோவை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். ஸோ போதுமான அளவு வெட்டியாச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா ஆனியன் வந்து உள்ளே பெருசாக போட்டிருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா பிளேடில் மாட்டினுக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் கண்டினியூ பண்ணலாம். சிம்பிள் தான். அண்ட் தென் இந்த த்ரெட்டு வந்து வீக்காக உடஞ்சிருமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. த்ரெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. த்ரெட்டோட லென்த்தை பாருங்கள், நல்லா லென்த்தியாகவே இருக்குது. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம். ஸோ ஆல்ரெடி கட் பண்ணது இங்கே இருக்குது ஃபுல்லாக. ஸோ இப்போ கட் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக இங்கே இருக்குது. இது வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் இல்லை, சின்ன பசங்கிட்ட கூட கொடுத்து பண்ணலாம். ஸோ ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பண்ணதை கட் பண்ணிட்டோம். இன்னும் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா இன்னும் நல்லா பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லென்த்தாக போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பாதிலேயே முடிச்சிருக்கேன். பட் இதில் இருக்க லென்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கட் ஆகிருக்கும் இதில் பிளேடு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளேடுலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கத்தி யூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு பாதியாக கட் பண்ணி நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டா கூட குழந்தைங்களே வந்து வெட்டிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. பிளேடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிளேடு தான், எந்த பிரச்சனையும் கிடையாது பிளேடு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ நீங்களே பண்ணிடலாம், இல்லை குழந்தைகிட்டே பண்ணலாம், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அகைன் சொல்கிறேன், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஈச் 200, ரெண்டாக வாங்கினீங்கன்னா 400. இது வந்து ஃபிக்ஸ்டு ரேட் தான், மாற்றுறதுலாம் கிடையாது. உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி வந்து 7 டேஸ்க்குள்ளே ஆகிடும். ஸோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 400 ரேட்டுக்கே வரும். ஐ மீன் டெலிவரி சார்ஜ் ப்ளஸ் 430 ருபீஸ்க்கு வரும். அண்ட் ஒன்றா ஆர்டர் பண்ணிங்கன்னா 230க்கு வரும். இதே நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஈச் 200 ருபீஸில் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நல்ல ட்ரஸ்டடான ப்ராடக்ட். உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பண்ணதையும் காமிச்சிட்டேன், இதையும் காமிச்சிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தராங்கன்றதையும் கொடுத்துட்டேன். இது கூட எக்ஸ்ட்ராவாக இது தருவாங்க. இது எதுக்குன்னா உள்ளே இருக்கிறத எடுக்கிறதுக்கு தான். பட் இது அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. பட் ஸ்டில் இது ஒரு ஸ்பூன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதே போல் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். அண்ட் இதை வந்து முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதா ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, பை கைஸ்.